ஒரு கிராமத்துல அழகான குருவி தம்பதிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த காக்காக்கும் குருவிக்கும் அந்த ஊர்ல சொந்த பந்தமே கிடையாது. அவங்க வெளியூர்ல இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்தவங்க. அதனால ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தன்னோட வீட்டை பார்த்துக்கலான்னு 2 பேருமே முடிவு பண்ணாங்க. காகம் வேலைக்கு போயிட்டு வந்துச்சு. அப்ப குருவி காகத்திடம், ஏங்க, என்ன இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா? நம்ம வீட்டில் சுத்தமாக உணவே இல்லை. நீங்கள் ஏதாவது பணம் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? உணவு தானியங்கள் ஏதாவது கிடைச்சிச்சா? என்று கேட்டது. ஒண்ணுமே கிடைக்கலம்மா. வேலை பார்த்தேன். அந்த முதலாளி வார கடைசியில தான் காசு தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் குறைவான சம்பளம் தான் தருவாங்களாம். நம்ம குடும்பத்தை எப்படி ஓட்ட போறோன்னே எனக்கு தெரியல என்று வருத்தத்துடன் கூறியது. ஏங்க, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்று குருவி கேட்டது. சரி சொல்லு என்றது காகம். நம்ம தெருவில் ஒரு பெரிய கேக் ஷாப் இருக்குல்ல, அந்த கேக் ஷாப்போட ஓனர் அந்த புறா எங்கள் ஊர்க்காரங்க தான். எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். நான் அவங்க கிட்ட போய் வேலை கேட்டு பார்க்கட்டுமா? நான் முன்னாடியே அவங்க கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அதனால நான் இப்போ போய் கேட்டால் அவங்க என்ன வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க. நான் போய் வேணும்னா வேலைக்கு சேரவா என்று கேட்டது. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. நம்ம வேலைக்கு போனா நம்ம கிட்ட நிறைய வேலை வாங்கிக்கிட்டு கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. எல்லாரும் நம்மளை ஏமாத்த தான் பார்ப்பாங்க. நீ யார்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டாம், சொன்னா கேளு என்றது காகம். அவங்க ரொம்ப நல்ல மனசு தான். நான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஒரு தடவை. கொஞ்ச நாள் அவங்க கிட்ட வேலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாம் என்றது குருவி. சொன்னா கேட்கவா போற? சரி, நீ போயிட்டு வா என்றது காகம். மறுநாள் காலையில் குருவி கேக் ஷாப்பிற்கு சென்று புறாவை சந்தித்தது. புறா கேக்கை டெக்கரேஷன் செய்வதில் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த நேரம் குருவி புறாவிடம் சென்று பேசியது. அம்மா, என்ன தெரியுதா? நான் பக்கத்து ஊர் தான். நீங்கள் அங்கே இருக்கும்போது நான் உங்ககிட்ட வேலை பார்த்தேன். என்னை ஞாபகம் இருக்கா என்று குருவி கேட்டது. ஆ, நீயா? நீ என்ன இந்த ஊர்ல இருக்க? ஓ, நீ கல்யாணம் பண்ணி வந்ததா சொன்னாங்களே, அது இந்த ஊருக்கு தானா? சரி சரி, உனக்கு என்னம்மா வேணும் என்று புறா கேட்டது. இல்லைம்மா, நான் இங்கே ஏதாவது வேலை இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் பார்க்குறேம்மா என்று குருவி கேட்டது. வேலையா? சரி சரி, நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை கொடுக்க மாட்டேன். ஆனால் உன்னை ஆல்ரெடி எனக்கு தெரியுங்கிறதுனால நான் உனக்கு வேலை தரேன். ஆனால் நீ இங்கே உள்ள வேலைகளை மட்டும் பண்ணக்கூடாது. என்னோட வீட்டுக்கு போய் என் வீட்டில் உள்ள வேலையும் சேர்த்து செய்யணும், சரியா என்று புறா கேட்டது. புறா கண்டிப்புடன் பேசியதை கேட்டு அதிர்ந்த குருவி சற்று நேரம் யோசித்து தன் குடும்ப நிலையை ஆராய்ந்து சரி என்று தலையை ஆட்டியது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியது. சரி, அப்போ உன்னைய சேர்த்துக்கிறேன். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துரு என்று கூறி அனுப்பியது. வீட்டிற்கு சென்று தன் கணவனிடம் எடுத்துரைத்துவிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி அந்த கேக் ஷாப்பிற்கு வந்தது குருவி. அங்குள்ள வேலைகள் அனைத்தையும் எடுத்து செய்தது குருவி. ஆனால் எப்பொழுதும் புறா கேக் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தது குருவி. அதற்கும் செய்யணும் போல ஆசையாக இருந்தது. ஒரு நாள் புறாவிடம் கேட்டது. அம்மா, நீங்க வேணா உட்காருங்க, நான் வேணா செஞ்சு பார்க்கவா? இந்த கேக் செய்ய எனக்கு ஆர்வமா இருக்குதுமா என்று கேட்டது.
உடனே புறா, அதெல்லாம் உன் வேலை கிடையாது. இங்கே சுத்தம் பண்ணுறது ப்ளஸ் வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை ஃபுல்லாக பார்க்கறது தான் உன்னோட வேலை. அதை மட்டும் நீ பார்த்தா போதும். நீ தேவையில்லாமல் கேக் செய்கிறன்னா ஒன்றும் வர வேண்டாம். இங்கே வேலை பார்த்துட்டில, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் அங்கே கிடக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு வா என்று கண்டிப்புடன் கூறி குருவியை அங்கிருந்து அனுப்பியது. குருவியும் சோகத்துடன் வீட்டிற்கு சென்று அனைத்து வேலைகளையும் பார்த்துவிட்டு வந்தது. ஆனால் எப்பொழுதும் கேக் செய்வதை மட்டும் பார்ப்பதை அது நிறுத்தவே இல்லை. புறா சொன்ன வேலைகளை அதிகமாக செய்ததால் தொடர்ந்து 2-3 நாட்கள் குருவி ஓய்வே இல்லாமல் உழைத்ததினால் ஒரு நாள் அதற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. காக்கா கேட்டது, என்ன, எப்பவும் இந்நேரம் கிளம்பி போயிருப்ப, என்ன இன்னைக்கு படுத்திருக்க என்று கேட்டது. உடனே குருவி, இல்லைங்க, ரொம்ப வேலை பார்த்ததுனால உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது. அதான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு போகலான்னு இருக்கேன். அதான் நான் சொன்னேன்ல, உன்னால் அதிகமான வேலைகளை செய்ய முடியாது, நீ பேசாம இருன்னு. நீ தான் கேட்கவே இல்லை. சரி, பார்த்து போ என்று கூறிவிட்டு வேலைக்கு சென்றது. ஓய்வெடுத்துவிட்டு குருவி புறாவின் கேக் ஷாப்பிற்கு சென்றது. புறா குருவி வர தாமதமானதால் கடும் கோபத்துடன் காத்து கொண்டிருந்தது. குருவி உள்ளே சென்றவுடன், எங்கே வந்த, எதுக்காக இவ்வளோ தாமதமாக வர்ற? ஓ, 2-3 நாள் வேலை செஞ்சிட்டா உன்னோட காரியத்தை ஆரம்பிச்சிருவியே, எதுக்கு நீ இவ்வளோ இதாக வந்த? இனிமே நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், இனிமே கடைக்கு வராத, இதோட உன்னோட கணக்கை எல்லாம் முடிச்சுக்கலாம் என்று குருவியிடம் என்ன ஏதுவென்று கூட கேட்காமல் திட்டி அனுப்பியது. குருவியும் வருத்தத்துடன் வீடு சென்றடைந்தது. குருவி சோகமாக வீட்டில் அமர்ந்திருந்தது. வேலை முடித்து வந்த காகம் குருவியை பார்த்து, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. இல்லைங்க, அந்த புறா இருக்காங்கல்ல, அவங்க என்னைய வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நான் இன்னைக்கு தாமதமாக போனதுனால என்னைய திட்டி வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க என்று வருத்தத்துடன் கூறியது. நான் தான் சொன்னேன்ல, உன்னால் யார்கிட்டையும் போய் இப்படின்னா கஷ்டப்பட முடியாதுன்னு. நீ கேட்டியா? சரி விடு, அவங்க போக சொன்னா என்ன, நம்ம வேற ஏதாவது பார்த்துக்கலாம் விடு. அதெல்லாம் இல்லைங்க, அவங்க என்கிட்ட என்ன காரணம்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட ஏன் தாமதமாக வந்தேன்னு நீ கேட்கவே இல்லை. அவங்களா என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்று கூறி வருத்தப்பட்டது. சரி, வருத்தப்படாத, விடு, பார்த்துக்கலாம் என்றது காகம். இந்த பணக்காரவங்களே இப்படி தான் இருப்பாங்க போல. உங்களுக்கு தெரியுமா, நான் எப்பவுமே அவங்க கேக் செய்கிறது மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்னை ஒரு நாள் கூட கேக் செய்ய விட மாட்டாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும் கேக் செஞ்சு பார்க்கலான்னு, ஆனால் அவங்க ஒரு நாள் கூட என்னை அனுமதிச்சதே கிடையாது. இந்த பணக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க போல என்று வருத்தப்பட்டது. ஆமாம், அவங்க எப்படி உன்னைய செய்ய விடுவாங்க? நீ நல்லா கேக் செஞ்சு அவங்களுக்கு போட்டியாக கடை வச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுதான் இந்த பணக்காரங்களோட மென்டாலிட்டியே. ஸோ நீ அதை நான் நினச்சி வருத்தப்படாத, விடு, பார்த்துக்கலாம் என்றது. இல்லைங்க, அவங்க என்னை கேக் செய்ய விடலைல. நான் நல்லா கேக் செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கடையை வச்சு காமிக்கணும். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கும். அதனால் நாளையிலிருந்து நான் கேக் செய்யலான்னு முடிவெடுத்துட்டேன் என்றது. மறுநாள் குருவி கேக் செய்வதற்கான அனைத்து பொருட்களையும் ரெடி பண்ணிட்டு கேக் செய்ய ஆரம்பித்தது. அதுக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேக் செஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு கேக் ஒழுங்காகவே வரவே இல்லை. இருந்தாலும் அது அதோட முயற்சியை கைவிடவே இல்லை. அது கேக் செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதோட கடின முயற்சியினால் அது எப்படியோ அழகாக கேக் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடையை ஆரம்பித்து நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த குருவியோட கேக் ஷாப் நல்லா வரவும்
புறாவிற்கு ஒரே பொறாமையா இருந்துச்சு. ஏன்னா புறாவோட ஷாப்ல வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குருவி நல்லா அழகா கேக் செஞ்சு கம்மியான விலைக்கு கொடுத்ததுனால எல்லாரும் குருவி கிட்ட வந்து தான் கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம்தான் புறா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனா குருவியும் காகமும் ஒன்றாக சேர்ந்து கேக் ஷாப்பை நடத்தி வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா அந்த ஊர்லயே பெரும் பணக்காரர்களாக இவங்களும் ஆயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.